த்ரிஷ்யாம், எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனங்களையும் அதற்கான அதிமுக தரப்பினுடைய விளக்கங்கள் உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நேற்று இன்று 2 நாளுமே கொள்கை ரீதியான சில விஷயங்களை பேசக்கூடியதாக கடந்த காலங்களே அல்லது இப்போது இருக்கக்கூடிய அம்சங்கள்லேருந்து பார்க்கக்கூடியதாக மாறி இருக்கு. 50 ஆண்டு கால அரசியலை பார்க்கக்கூடியவர், அதிமுக அரசியலை நெருங்கி பார்க்கக்கூடியவர், உங்கள் பார்வை என்ன? நான் பத்திரிகையாளராக பணியாற்றியது அண்ணா வளாகம், அதாவது அதிமுகவோட அதிகாரபூர்வமான பத்திரிகை. 17/2/1983 அண்ணா பத்திரிகையிலிருந்து இதற்கான ஒரு விளக்கம் நான் காட்ட விரும்புகிறேன். இந்து முன்னணி ஊர்வலம் மறுப்பு, அனுமதி மறுப்பு ஏன், எம்ஜிஆர் விளக்கம். இதான் பத்திரிகை செய்தி. கட்டிங் வேணாலும் நான் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்தால் மோசமான நிலை ஏற்படும் என்று கருதினோம். டெல்லியில் நேற்று நான் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தேன். அப்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்து மஞ்ச் என்ற இயக்கத்தை சேர்ந்த 15-16 பேர் வந்தார்கள். படித்தவர்கள், யோசித்து முடிவெடுக்கும் தகுதி உள்ளவர்கள். நாகர்கோவில் துப்பாக்கி சூட்டில் 16 பேர் இறந்து விட்டார்களாமே, அது பற்றி பேச வந்துள்ளோம் என்றார்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி மத்திய அமைச்சரை பார்க்க போகிறேன், இப்போது நேரமில்லை, சென்னைக்கு வாருங்கள் என்று கூறினேன். எம்ஜிஆர் ஒழிகை என்று கோஷம் போட்டார்கள். இதுதான் RSS நடைமுறையா? RSS இயக்கம் இப்படி மட்டமாக நடந்து கொள்ள செய்துள்ளது. தடைபோடும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனை தள்ளிவிட்டார்கள். இது பெருமை தரும் தக்க செயல் அல்ல. இதன் மூலம் இந்து மதத்தை காக்க முடியாது. நாங்கள் பாலமாக இருக்க விரும்புகிறோம். நல்ல உடற்பயிற்சி செய்து ஒழுக்கத்துடன் திகழ்கிறார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்து முன்னணியில் ஆதிக்கம் செலுத்துவது RSS. இதுதான் கட்டுப்பாடா? இதுதான் ஒழுங்கா? எந்த மதத்தினரும் நாகரிகத்தின் அடிப்படையில் தமிழர்கள் போற்றும் பண்பாட்டின்படி பிறரது மனதை மாற்ற கருத்தை விளக்கலாம். இதுதாங்க எம்ஜிஆர் சொன்னது. அதாவது RSSக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து எம்ஜிஆர் அவர்களின் பேட்டியை முழுமையாக நாங்கள் அண்ணா பத்திரிகையில் பிரசுரித்திருந்தோம். 1983 எம்ஜிஆர் முதல்வராக இருந்தது. அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதைத்தான் லேசாக சுட்டி காட்டினார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டிலே காமராஜர் காலத்திலிருந்து கலைஞர் காலம் வரைக்கும், ஜெயலலிதா அம்மையார் காலம் வரைக்கும் அவரவர்கள் மத நம்பிக்கையின்படி நடந்து கொள்வதிலே எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி. ஆனால் மதத்தை காப்பாற்ற நாங்கள் தான் வந்துள்ளோம் என்று கூறி மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக சேர்ப்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவரும் விரும்பியது கிடையாது. முழுக்க அதை எதிர்த்தே வந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு களச்சூழலிலிருந்து வந்த அதிமுக அண்ணாவையும் மறந்து, திராவிடத்தையும் மறந்து, இன்றைய தேதிக்கு உண்மையிலேயே திரு சேகர்பாபு அவர்கள் கூறுவது போல அது ஒரு அடிமை சாசனம் தான் எழுதி கொடுத்திருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். அதிமுகவில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை என்றால் மிஞ்சி இருப்பது மு கருணாநிதி, அவ்வளோதான். அதை தாண்டி அதிமுகவே இல்லை என்று ஆகிவிட்டது. அப்படி என்றால் திராவிட இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று 1979 எந்த குரல் எழுப்பப்பட்டதோ, எப்படி பிஜு பட்நாயக் இங்கு பேசினாரோ, அப்படி திராவிட இயக்கங்கள் ஒன்றாக அணிதிரள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதைத்தான் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. இல்லை, அப்படி ஒரு காணொலி அங்கே வெளியிடப்படும்ங்கிறது தெரியாது அங்கே சென்றவர்களுக்கு அப்படின்னு திரு SP வேலுமணி சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இதை ஆர்கனைஸ் பண்ண இந்து முன்னணி வெளியிடுது. அங்கே திரு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு விருந்தினராக தான் போனோம், அந்த இடத்துல அதை எதுவும் பேச வேணான்னு வந்துட்டோம், ஆனால் அது தவறு அப்படின்னு இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க. அண்ணாவை அப்படி விட்டு கொடுத்து இங்கே தமிழ்நாட்டின் வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்கிறார் அவர். அண்ணாவுக்கு எதிராக திரு அண்ணாமலை அவர்கள் பேசாத பேச்சா? இது அவர் தொடர்ந்து இவர்கள் பேசி வருவது தான். இதைத்தான் அவங்க எதிர்பார்த்திருக்கணும் நியாயமாக பார்த்தால். இன்னும் சொல்ல போனால், பக்தர்கள் மாநாடுனா அது அரசியல் இல்லை. போன வருஷம் திமுக இதே மாநாடு நடத்துச்சு, முத்தமிழ் முருகன் மாநாடு. சேர்பாபு தான் நடத்தினாரு. அந்த மாநாட்டில் என்ன பண்ணாங்க? முருகன் பற்றிய பக்தி கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், பிற நாட்டு அறிஞர்கள் முருகன் பற்றி பேசியது. அப்படி இருந்தால் யாருக்குமே எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. முழுக்க பாரதிய ஜனதாவை சேர்ந்த மேல்மட்ட தலைவர்கள், அண்ணாமலை, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இப்படி கலந்து கொள்ளும் போது அது அரசியல் மாநாடு தானே. இப்படித்தானே வரும், இப்படித்தானே யூகிச்சிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த எதிர்வினை இருக்குல்ல, ராஜேந்திர பாலாஜியோட எதிர்வினை. முருக பக்தர்களை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்னு திரு நயினாரோ இல்லை மற்றவர்களோ கேட்குறாங்க. முருக பக்தர்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு மாநாடு. அதில் நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு அரசாங்கம் நடத்துது, இந்த ஆண்டு நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது அரசியலா பார்க்கப்படல, இதையே அரசியலா பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அது என்ன காரணம்னா, இப்போ தமிழ் மாநாடு அண்ணா நடத்துறாரு அப்படின்னா அது அரசாங்கம் நடத்துகிற மாநாடு தான். ஆனால் பிற நாட்டு அறிஞர்கள் அல்லது மொழியியல் அறிஞர்கள் அவர்கள் கட்டுரைகள்லாம் வாசிப்பாங்க. எம்ஜிஆரே மதுரையில் தமிழ் மாநாடு நடத்தினார். அது வேற மாதிரி. இப்போ இன்னொரு கட்சி நடத்தும் போது இப்படி தான் இதுக்கான கலர் வரும். கலர் மட்டும் இல்லைங்க, இயல்பாகவே முருகன் என்பவர் லார்ட் ஆஃப் லாங்குவேஜ்.
மொழியின் கடவுள், தெய்வத்தமிழ். அப்படிதான் நம்ம வந்து முருகனை வந்து தமிழ் கடவுளாக நம்ம போற்றுகிறோம். முருகனுக்கும் நேரடியாக இந்து மத வழிபாட்டுக்கு இந்து மதத்தினர் முருகனை வழிபடுவார்கள். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா திருச்செந்தூர் வந்து குலதெய்வம் மாதிரி, அது வேற விஷயம். ஆனால் முருகனை நீங்கள் வந்து பக்தி சார்ந்து அதை அரசியல் சார்ந்து கொண்டு போகும்போது இந்த பிரச்சனைகள் வரும். இன்னும் சொல்லப்போனால் வந்து தொடர்ந்து வந்து இந்து முன்னணியோ அல்லது பாரதிய ஜனதாவோ அல்லது பிற சங் பரிவார அமைப்புகளோ வைக்கிற குற்றச்சாட்டு என்னவோ அதைத்தான் மேடையில் அவங்க பிரதிபலிச்சாங்க. மேடையில் உள்ள பலர் பேசியதும் அப்படிதான் இருந்தது. அப்போ இதில் வந்து இயல்பாக அண்ணா, பெரியார் இவங்களெல்லாம் அவங்க வந்து ஒரு தரப்பாக பார்க்கிறார்கள். இப்போ பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கை, பெரியார் வந்து கட்டுடைப்பு வாதக, கடவுளை மறுப்பார், மதத்தை மறுப்பார், தாலியை அறுக்க வேண்டும் என்று சொல்வார், பெண் விடுதலைக்காக போரிடுவார், பெண்களை பேண்ட் போட்டுக்குங்க, தலைமுடியை நீங்க அறுத்தறியுங்கள், அப்போதான் உங்களுக்கு விடுதலை. இது பெரியாரோட கட்டுடைப்பு வாதம். இந்த கட்டுடைப்பு வாதத்தில் திமுகவே கிடையாது. அண்ணாவே வந்து ஒன்றை குல ஒருவனை தேவன், வாக்கரசியலுக்காக செய்து கொள்ளப்பட்ட சமரசம். எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் சொல்லப்படால் மென்மையான வாதம், பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம், பெரியாரோட பெண்களுக்கான சொத்துரிமை, இதைத்தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. பெரியாரோட கட்டுரைப்பு வாதத்தை கையாள்வதற்கு இன்றைய தேதிக்கு திமுக, அதிமுக உள்ளிட்டவர்களே தயாரா இல்லை. ஆனால் பெரியாரையும் அண்ணாவையும் ஒரே தட்டில் வச்சு திராவிட ஓநாய்கள்னு சித்தரிப்பது வந்து அது மிகப்பெரிய கொடுமை. அண்ணாமலை இதுதானங்க சொன்னாரு. இப்போ பசுமன் தேவர் அவர்கள் முருக பக்தர், யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பசுமன் தேவர் மத நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டார். முருக பக்தராக இருப்பதால் வந்து அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் அவரே சொல்லிக்கிட்டது கிடையாது. எத்தனையோ நூல்கள் நாங்கள் எழுதியிருக்கிறோம். என்னோட நூலே வந்து அது ஒரு 1000 பக்கம் நூல், பெரிய அளவுக்கு விஸ்தாரமாக எழுதியிருக்கிறேன். ஆனால் அண்ணாமலை சொன்னதுக்கு அந்த நூல்லே மறுப்பு இருந்தது. இதுதான் பழைய வரலாறு. எதற்காக நான் சொல்றேன்னா, மதத்தையும் அரசியலும் நீங்க கலந்தால் இயல்பாக பக்தர்கள் மாநாடு கூட பொலிட்டிக்கல் மாநாடு. இந்த வீடியோ காட்சி குறித்து தான் நீங்க சொல்றீங்க, அது கடும் விமர்சனத்தை முன்வைக்குது. அதை எப்படி இவங்க அதிமுகவினர் பார்த்துட்டு வரலாங்கிற கேள்வி வைக்கிறீங்க, நியாயமான கேள்வி. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்து முன்னணி தன்னுடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோ, நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு இந்து முன்னணியை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ காட்சியாக இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு அதிமுகவினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை தானே? அப்போ அவங்க அதுக்கு பிறகு வந்து அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க வெளியில் வந்து. அப்போ அது ஒரு ஏற்புடைய வாதமாக இல்லையா? அப்போது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லலை. இப்படியான ஒரு விவாதம் வந்தது வருத்தம் அளிக்கத்தக்கதுன்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறார். இது வருத்தம் அளிக்கத்தக்கதா? இது வெட்கி தலைமுடிய வேண்டியது இல்லையா? அதை வந்து மிக அழுத்தமாக சொல்ல வேண்டிய கடமை வந்து அதிமுகவுக்கு இல்லையா? அதிமுக திராவிட இயக்கத்தின் பால் பட்டது வந்தது இல்லையா? அப்போ அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்குமே வந்து தூரம் ஆயிடுச்சா? அதிமுகவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமே தூரம் ஆயிடுச்சா? இதில் வந்து மத நம்பிக்கை வந்து வேறங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவர் தங்கவாள் கொடுத்தாரு, நீங்கள் இப்போ போனாலும் அதை பார்க்கலாம். கொல்லூரில் வந்து ஒரு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ ஈவினிங் பூஜைக்கு அதை வைக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் குருவாயூருக்கு யானைக்குட்டி பரிசு கொடுத்தாரு. மத நம்பிக்கை சார்ந்த விஷயம். மதத்தையும் அரசியலையும் நீங்க ஏன் குழப்புறீங்கிறதானே இப்போ உள்ள கேள்வி. முருக பக்தர்கள் மாநாட சேகர் பாபு நடத்துறாரு அப்படின்னா, அவர் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு தான் நடத்துறாரு. அதாவது தமிழ் கடவுள் தான். திருப்பியும் லார்ட் ஆஃப் த லாங்குவேஜ், லார்ட் ஆஃப் த லாங்குவேஜ் எதுக்கு நீங்க லார்ட் ஆஃப் ரிலிஜியனா மாற்ற முயற்சி பண்றீங்க? ரைட், ஓகே சார். முதல்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் திரு ஷாம், இணைப்பில் இருங்க, பேசலாம். அது இதுலேருந்தே தொடங்கலாம் திரு அர்ஜுனமூர்த்தி. இது மொழிக்கான ஒரு கடவுள், அவரை ஏன் லார்ட் ஆஃப் ரிலீஜனாக மாற்றுறீங்க, மதத்தின் கடவுளாக ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்குறேன். அதுதான் இங்கே சிக்கல். அப்படிங்கிற மொழிக்கான கடவுளாக இருந்தால் என் மொட்டையெல்லாம் அடிச்சுக்க வேண்டியது இல்லையே. அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்குது, மாற்று கருத்து. தமிழ் கடவுள் தானே அவர். தமிழ் கடவுள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது.